வணக்கம். பிஜே மல்டிடெக் சோலார். நம்ம இன்றைக்கி ஒரு 5 HP 3 ஃபேஸ் சோலார் வாட்டர் பம்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சோலார் வாட்டர் பம்ப் பார்த்திங்கன்னா நம்ம நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் மங்களபுரம் அப்படின்ற ஏரியாவில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த விவசாயி பார்த்திங்கன்னா வெறும் சிங்கிள் ஃபேஸ் கரண்ட்டை வச்சு 5 ஏக்கர் நிலத்துக்கு விவசாயம் பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அதனால் இவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணி எனக்கு 5 HP 3 ஃபேஸ் ரேஞ்சில் சோலார் வாட்டர் பம்ப் போடணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம இவருக்கு கொடுத்த சொல்யூஷன் தான் 5 HP 3 ஃபேஸ் சோலார் வாட்டர் பம்ப். அதுக்காக நம்ம இங்கே பார்த்திங்கன்னா 545 வாட்ஸ் பேனலில் 12 சோலார் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சோலார் பேனலோட பியூட்டி என்னென்னா, இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூரோப்பியன் சோலார் பேனலுங்க. இதை நம்ம இம்போர்ட் பண்ணி அக்ரிகல்ச்சருக்கு ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதனோட ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ்க்கு ப்ராடக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறாங்க. அக்ரிகல்ச்சரலுக்கு ரொம்ப லோ சன்லைட்டில் கூட சூப்பரான வாட்டர் டெலிவரியை இந்த பேனல் நம்மளுக்கு கொடுக்குதுங்க. இந்த விவசாயி பார்த்தீங்கன்னா கிராம்ப்டன் அப்படிங்கிற நம்பர் 1 சோலார் சப்மர்சிபிள் போர்வெல் பம்பு தாங்க யூஸ் பண்ணியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா 5 HP 3 ஃபேஸ் பம்புங்க. இது 38 ஸ்டேஜ் இருக்கிறது. 600 அடி வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் பண்ணும். ஹெட்ரேஜ் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் டெலிவரி. ஸோ ஒரு நிமிஷத்துக்கு 180லேருந்து 200 லிட்டர் உங்களுக்கு டெலிவரியாக கொடுக்கும். நம்ம இப்போது மோட்டாரையும் பம்பையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் 1.25 இன்ச்சு பிளாக் ஹோஸை கனெக்ட் பண்ணுற வேலையை தாங்க இப்போ டீம் பார்த்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போர்வெலுக்குள்ளே நம்ம இப்போ மோட்டரை இறக்க போகிறோம். ஸோ நம்மளோட விவசாயி பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்வமாக நான் என்னோடய ஃபார்மாலிட்டியெல்லாம் முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவரே இப்போ மோட்டர் நான் இறக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழியில் 500 அடி வரைக்கும் மோட்டரை பார்த்தீங்கன்னா இப்போ இறக்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா சோலார் பேனலுக்கும் போர்வெலுக்கும் ஒரு 300 அடி டிஃப்ரெண்ட் இருக்குங்க. பாருங்கள், 5 HP 3 ஃபேஸ் இபியில் என்ன டெலிவரி கிடைக்குமோ அதே டெலிவரியை சோலார்லேயும் கொடுத்துட்ருங்க. இதுதாங்க சோலாரோட பியூட்டியே. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4 o'clockங்க. ஆனால் செம்ம டெலிவரி. நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற டிரைவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா INVTயில் IP65 மாடலுங்க. இது என்னன்னா மழையில் தண்ணியில் நினைஞ்சாலும் ஒன்றுமே ஆகாது. ஸோ நம்ம இங்கே 7.5 HP டிரைவ் போட்டு கொடுத்துருக்கோம். நம்ம விஜே மல்டிடெக் சோலாரோட இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே சோலார்லேருந்து வர பவரை டைரெக்டாக இன்வெர்ட்டரில் கொடுக்காம அதுக்கு முன்னாடியே DCDB அப்படின்னு சொல்கிற சோலார் டிபி ப்ரொடக்ஷனுங்க இது. ஸோ இது மூலமாக என்ன ஆகுனா எக்ஸ்ட்ரா சர்ஜ் வந்துச்சுன்னா அதை அரெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு எர்த்தில் பார்த்தீங்கன்னா கொடுத்துரும். இன்னொரு பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே 2 எர்த்து கொடுப்போம். அதாவது DC எர்த்து ஒன்று, லைட்னிங் அரெஸ்டருக்கு கண்டிப்பாக எர்த்து கொடுத்துருவோங்க. ஸோ இப்போ ஃபைனலாக எல்லாம் பக்காவாக இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம 5 HP சோலார் வாட்டர் பம்போட டெலிவரியை தாங்க நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. செம்ம டெலிவரிங்க. ஸோ இப்போ விவசாயி பார்த்தீங்கன்னா 5 ஏக்கரை தாராளமாக நான் விவசாயம் பண்ண முடியும் என்னால் அப்படின்னு ரொம்ப உறுதியாக சொல்லியிருக்காருங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி இபி இல்லையா, சோலார் போடணுமா, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.